கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 16 நாட்கள் பிற்பாடாக இன்றைக்கு நாம் மறுபடியும் இந்த ஆதியாகம ஆராய்ச்சியை தொடர்கின்றோம். இன்றைக்கு நாம் 88வது வீடியோவுக்கு கடந்து வந்திருக்கோம். We have passed to 88th வீடியோ now. இங்கே இந்த நாளிலே நாம் ஆதியாகமத்தின் 47ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6 உட்பிரிவுகளை ஆராயவிருக்கின்றோம். இதற்கு நான் திறவுகோல் வசனமாக தேர்ந்து கொண்ட பகுதி ஆதியாகமம் 47:20. அதை நாம் முதலில் வாசிப்போம். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. பிரியமானவர்களே, யோசேப்பு செய்த, அதாவது மன்னனின் சார்பாக செய்த பெரிய விஷயங்களை இன்றைக்கு நாம் இந்த 2 பிரிவுகளிலே பார்க்க போகிறோம். முதலாவது, பஞ்சத்தில் எகிப்தின் முழுமையையும் பார்வோனுக்கு யோசேப்பு வசப்படுத்துதல். இது 13ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை இதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் Genesis 47th chapter from 13 to 20 we can see Joseph purchased the entirety of Egypt for Pharaoh during the famine. யோசேப்பு பார்வோனுக்கு மிகப்பெரிய காரியம் ஒன்றை செய்தான். பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது. எனவே நாடு முழுவதிலும் உணவு கிடைக்காமல் போனது. இதனால் எகிப்து, கானான் மற்றும் உலக நாடுகள் யாவும் மிகவும் வாடி போயின. எகிப்து நாட்டிலும் கானான் நாட்டிலும் உள்ள பணம் எல்லாவற்றையும் யோசேப்பு தானியம் வாங்க வந்தவரிடம் பெற்று அந்த பணம் யாவற்றையும் பார்வோனின் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான். பணம் யாவும் தீர்ந்த போன பின் மக்கள் மீண்டும் உணவு தானியம் கேட்டு வந்தபோது அவர்களிடம் இருந்த மாடுகள், ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் போன்ற விலங்குகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு அவற்றிற்கு பதிலாக உணவு தானியங்களை கொடுத்தார். இவ்வாறு மக்கள் அனைவரின் மிருகங்களும் பார்வோனுக்கு சொந்தமாயின. அடுத்த ஆண்டிலே உணவு தேவை ஏற்பட்ட போது மக்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். அவற்றை யோசேப்பு பார்வோன் மன்னன் பேரில் எழுதி வாங்கி கொண்டான். இவ்வாறு எகிப்து நாட்டின் வயல் நிலங்கள் யாவும் பார்வோனுக்கு சொந்தமாயின. 3 ஆண்டுகளிலே இவ்வாறாக செய்கின்றான். முதல் ஆண்டில் 5 வருடம் பஞ்சம் இருந்தது, எஞ்சியுள்ள பஞ்சம். அந்த 5 ஆண்டு பஞ்சத்தில் முதல் ஆண்டிலே பணம் எல்லாவற்றையும் யோசேப்பு வசப்படுத்தினான். அடுத்த ஆண்டிலே விலங்குகள் எல்லாவற்றையும் வசப்படுத்தினான். அடுத்த ஆண்டிலே வயல் நிலங்கள் எல்லாம் பார்வோனுக்கு சொந்தமாயின. அடுத்த பஞ்சம் முடிய போகிற காலத்தில் என்னவாயிற்று? யோசேப்பு எகிப்தியரை உள்நாட்டிற்குள்ளாகவே குடிமாறி போக செய்தல். ஜோசப் மூவிங் த எஜிப்தியன்ஸ் inland from one city to another city from verses 21 to 26. இதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்றை யோசேப்பு செய்வித்தான். மக்கள் அனைவரையும் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரை தங்கள் ஊர்களை விட்டு மற்ற ஊர்களுக்கு குடிமாறி போகும்படி செய்தான். ஆனாலும் ஆசாரியர்கள் நிலங்களை மாத்திரம் அவன் வாங்கவில்லை. அது பார்வோனால் ஆசாரியர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலங்கள் ஆசாரியர்களின் பிழைப்புக்கு தேவையானவைகளாய் இருந்தன. இப்போது பஞ்சகாலம் 7 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் தேசம் தன் இயல்பு நிலைக்கு திரும்பவிருந்தது. இந்த காலகட்டத்தில் யோசேப்பு என்ன செய்தான் என்பதை பற்றி ஆதியாகமம் 47 23 26 வரைக்கும் நாம் பின்வருமாறு படிக்கிறோம். பின்பு யோசேப்பு ஜனங்களை நோக்கி, Genesis 47th chapter verses 23 to 26. பின்பு யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன்.
இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற விதை தானியம். இதை நிலத்தில் விதையுங்கள். விளைவில் 1/5 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றார். அப்பொழுது அவர்கள், யாரு? எகிப்தில் இருந்த ஜனங்கள், யோசேப்பு என்ன சொன்னாங்க? நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார். 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு கட்டளைப்படி 1/5 பங்கு பார்வோனுக்கு சேரும் வாரம் அரி என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்துல இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. எந்நாள் வரைக்கும்? மோசே இந்த புத்தகத்தை எழுதிய நாள் வரைக்கும். ஆசாரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாய் இருந்தது. இவ்விதமாய் எகிப்து நாட்டின் பணம், மிருகங்கள், நிலங்கள் ஆகியவற்றோடு அந்த நாட்டின் மக்கள் எல்லாரையும் கூட பார்வோனுக்கு யோசேப்பு அடிமைகளாக்கினார். இது நிச்சயமாய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்ற ராஜதந்திரத்தினால் யோசேப்பு மேற்கொண்ட செயலாக இருந்தது. இது ஒருவேளை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு என்று சொன்னாலும் அங்கே மொனார்கி என்ற காரியம் நடைபெற்றது. ராஜாவின் ஆளுகை நடைபெற்றது. ராஜாவின் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்கக்கூடாது என்பதற்காக இவ்விதமாக யோசேப்பு செய்தார். ஏனென்றால் ராஜா யார் பேச்சை கேட்கிறார்? நிச்சயமாக யோசேப்பு பேச்சு தான் கேட்கிறார். ராஜா யோசேப்பு பேச்சை கேட்பதனாலே யோசேப்பு தேவனுடைய மனிதனாக இருந்தான். அவன் நியாய நியாயங்களை பார்த்து தான் எந்த காரியங்களும் நடப்பிப்பான். எனவே எகிப்து தேசம் முழுமையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக இந்த ராஜதந்திர நடவடிக்கையை யோசேப்பு மேற்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதியை நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். ஒருவேளை நாளை கர்த்தருக்கு சித்தம் என்றால் நாளை யூடியூபில் கவனிப்போம். Let us see in tomorrow's YouTube the last part of the 47th chapter. இத்துடன் இன்றைய நாளின் பாடம் முடிகிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அருமையான சகோதரர் ஜிம்மி வால்டன் USA அவர்கள் 15ஆம் தேதி அன்று கடந்த 15ஆம் தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவருடைய மரணத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட துக்கத்தினாலும் கூட என்னால் சரிவர வேலைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த 2 வாரங்களாக மீண்டுமாக ஆண்டவர் எனக்கு தெம்பை கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரி விட்டு சென்ற அவருடைய அருமையான மனைவி ஆகிய சகோதரி லாரா வால்டன் அவர்களுக்காகவும், அவருடைய 4 பிள்ளைகளுக்காகவும், 4 மருமக பிள்ளைகளுக்காகவும், அவருடைய பேர பிள்ளைகளுக்காகவும் நாம் யாவரும் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பாராக. மற்றும் அவருடைய மரணத்தினால் வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் தேற்றும்படி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து அஞ்சல் வழி பாடத்திட்டங்களுக்காகவும் இந்த யூடியூப் ஊழியங்களுக்காகவும் அடியன் செய்து வருகிற எல்லா விளக்க உரை ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.